ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் மகாதேவரை பார்த்து நெல்லையப்பரை பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு இன்றைக்கி போயிட்டு வரலாம், வேலையும் இருக்குது, அப்படியே போயிட்டு முடிச்சுட்டு வரலான்னு கிளம்புறேன். இந்த ட்ரெஸ் வந்து சாரியில், என்னோடய ஓல்டு சாரியில் நானே ஸ்டிச் பண்ணது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படிங்க கொஞ்சம் கீழே கீழே கொடுங்க. ஐயோ கட்டலையோ ரோப்பை வைப்ரேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். கையில் ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா கட்டில் தைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ டெய்லரிங் வீடியோ போடலைன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மெயின் காரணம் அதுக்கு என்னென்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அது என்ன அது வந்து கொஞ்சம் நாள் கழித்து சொல்கிறேன். எதாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. அதனால் எதுனாலும் சொல்லிடுவேன், கொஞ்ச நாளில் சொல்கிறேன். பாருங்க, லெகின் போட்டு போடுற மாதிரி ஃபுல் சர்க்கிள் சாரியில் தைச்சது. டெய்லரிங் வீடியோ நான் போட்டதுனால எனக்கு நிறைய பேர் கிடைச்சாங்க. அதில் என்னைய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினது நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து இந்த க்ரீம் சேல் பண்ணதுலேயும் சரி நிறைய பேர் கிடச்சிருக்காங்க. என்ன ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா நிறைய பெருசு, அதை வந்து சொல்ல முடியாது ஒரு இதிலலாம், ஒரு வீடியோலலாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. நமக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும், இந்த படத்தில் சொல்கிற மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆள் இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் ஆள் இருக்குது, ஃபாரினில் கூட இருக்குது. சுவிட்சர்லாந்து, கனடா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, என்ன ஃப்ரான்ஸ், இங்கெல்லாம் நம்மளுக்கு கஸ்டமர் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர். அதனால் எல்லா எல்லா என்ன நாட்டுக்கு என்ன சொல்லுவோம், கண்ட்ரியில் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஆள் இருக்காங்கன்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஆல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆல் ஸ்டேட்லேயும் ஆள் இருக்குது. அப்படி நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து நான் வந்து சொந்தங்களாக சம்பாதிச்சு வச்சுருக்கேன். அதனால் சந்தோஷம். நான் வந்து இப்போ கிளம்புறேன், லேட் ஆகிட்டு, நான் கிளம்புறேன், காமிக்கிறேன். கடவுளே, ஃபோனை ஆனே பண்ணாமல் இவ்வளோ நேரம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். நான் வீடியோ ஆனில் தான் இருக்குன்னு நினச்சி இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், ஆன்லேயே இல்லை பார்த்துக்கோங்க. இப்போ தான் பார்த்தேன் ஆன். நான் வந்து பவுடர்லாம் போட்டுட்டு பார்க்குறேன், ஆன்லேயே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு நம்மளோட ஜோவிஸ் மாய்ஸ்சரைசர் தான் போட்டிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட் டைமில் இதான் ரொம்ப ஃபேவரேட்டு. இதில் வந்து சன்ஸ்க்ரீனும் ஆடட்னு சொன்னாங்க. இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் போட்டதை உங்கள்கிட்ட காமிக்கல. நான் வந்து அடுத்து ஜோவிஸோட லிப்பாம் போட்டுக்கிறேன். எப்பவுமே இது வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த லிப்பாமா. ஆனால் சேல்ஸுக்கு நம்மகிட்ட இல்லை. ஒன்று நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கி 2 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா இருக்குது. ஆனால் அதை வாங்கி சேல் பண்ணணுங்கிற ஐடியா எனக்கு வரவே இல்லை. அதை யோசிக்கலை. ஏன்னா லிப்பாம்ஸ் வந்து அதிகமாக நிறைய பேர் கேட்கலன்னு நினைக்கிறேன். லிப்ஸ் பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க, ஸ்க்ரப்பை தான் கேட்டாங்க, லிப்பாம்ஸ் கேட்கல. அதனால் ஆனால் அது நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். ஜோபிஸோட சாரி ஸ்விஸ் பியூட்டியோட த்ரீ இன் ஒன். இதிலே ஐலைனர் இருக்கும், காஜல் இருக்கும், ஐப்ரோஸ் ஃபில்லர் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட். இது உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்கள். இதுக்கு அடியில் வந்து ஐலைனர் காஜல் போடுற மாதிரி இருக்கும். திருவண்ணாமலையிலேருந்து ஒரு சிஸ்டர் பேசினாங்க. அவங்களுக்கு வீடியோ கால் அடிக்கணும். ஐயோ மறந்தே போயிட்டேன். வீடியோ காலில் நான் வந்து நார்மல் கால் பண்ணுறதுக்கு வீடியோ கால் தெரியாமல் டச் ஆகிட்டேன். அப்போ சொன்னேன், சாரி சிஸ்டர், தெரியாமல் வீடியோ கால் வந்துட்டுன்னு. நீங்கள் வீடியோ கால் அடிங்க, உங்களை நான் பார்க்கணும், பேசணும்னு சொன்னாங்க. நான் குளிக்காமல் இருக்கேன், நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் குளிக்காட்டாலும் அழகுதான் அப்படின்னு சொன்னாங்க. போய்ட்டு இப்போ தான் ஞாபகம் வருது, அவங்களுக்கு கால் பண்ணி பேசணும். வீடியோ கால் பண்ணி ஒரு பேசிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். அப்புறம் வந்து தலை குளிச்சிருக்கேன், தலை தான் காயலை, என்ன செய்யணும்னு தெரில. நான் தலை சீவாமையே வெளியே போவேன், உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் சொல்கிறேன். சும்மா தலை சீவாமே இப்படி ரப்பர் பேண்டை போட்டுட்டு போயிடுவேன் எங்கேனாலும். கொடுங்க, கமல் பாக்ஸ் எடுங்க, எந்த கமல் போடலாம்னு பார்க்கலாம். என்ன லிப்ஸ்டிக் தான், நம்மளோட ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக். இதோட ஷேட் நம்பர் வந்து N210 பர்கண்டி. சூப்பராக இருக்குது, மெரூன் கலர். இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது எனக்கு தெரியல, மெரூன் பர்கண்டி. ரீசெண்ட் டைமில் இது என்னோடய ஃபேவரைட் ஆயிடுச்சு.
சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இது வேணாலும் சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். ஆனால் எக்ஸாக்ட் ரேட் எனக்கு ஞாபகம் இல்லை, கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து இது என்னோட கம்மல் பாக்ஸ். எந்த கம்மல் போடலாம்? இதெல்லாம் ஓவராக இருக்குது, ஸோ சிம்பிளாக போட்டுக்கலாம். ஓகே, போதும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒன்று குட் நியூஸை இன்னும் வந்து நான் பார்சல் மோஸ்ட்லி இந்த ஒரு 100 இன்னும் வந்து பார்சல் பண்ணாமல் ஒரு 200 தான் இருக்குது ஆர்டர் எடுத்தது. காசு நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து நான் ஒரு 200 பேருக்கு தான் பார்சல் வந்து நான் இன்னும் பேக் பண்ணல. மற்ற எல்லாருக்கும் பேக் பண்ணி வச்சிட்டேன். அந்த 200 பேருக்கும் நான் எப்போ முடிக்கிறோனோ அப்போ தான் எனக்கு நிம்மதி. அது அந்த ஆல்ரெடி வாங்கின ஆர்டரை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா, இனிமேல் எடுக்க ஆர்டரை அன்னன்னைக்கு வர ஆர்டரை அன்னன்னைக்கே பேக் பண்ணி மறுநாளே டிஸ்பேச் பண்ணுற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். உடனே கஸ்டமர் ஆர்டர் போட்டு 2 நாளில் அவங்களுக்கு ப்ராடக்ட் 2-3 நாளில் போகிற மாதிரி நான் வந்து மறுநாளே டிஸ்பேச் பண்ணிடுவேன். உங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு அவங்க அன்னைக்கே கொடுக்குறாங்களா இல்லை அதுக்கு மறுநாள் கொடுக்குறாங்களான்னு தெரில. உடனே கையில் கிடைக்கிற மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன். நெருக்கி கொண்டு வந்துட்டேன் ஓரளவுக்கு. இன்னும் அவங்களுக்கும் நான் அவங்களுக்கும் எழுதி பேக் பண்ணி அனுப்பிட்டோம்னா, அதுக்கப்புறம் அன்னன்னைக்கு வர ஆர்டரை அன்னன்னைக்கு உடனே எழுதி அட்ரஸை உடனே பேக் பண்ணி அன்னைக்கு நைட்டே பேக் பண்ணி முடித்து மறுநாள் டிஸ்பேச் பண்ணுற மாதிரி ரிங்கு போட்டுக்கலாம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொரு என்ன முக்கியமான விஷயம்னா, வாட்ச் போட்டுக்கலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னென்னா, எனக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டா யூடியூப் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ட்ரெஸ்ஸு போடுவேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. நிறைய ட்ரெஸ்ஸு போடுவேன். அதை வச்சு நினைப்பீங்க என்கிட்ட நிறைய பேர் வைக்கவே இடம் இல்லாமல் ட்ரெஸ் வச்சுருப்பேன் அப்படின்னு. கிடையாது. என்கிட்ட சாரியே கொஞ்சம் இப்போ நான் உங்கள்கிட்ட வேணால் காமிக்கிறேன், கொஞ்சம் தான் இருக்கும். அது மாதிரி ட்ரெஸ் இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஆனால் ட்ரெஸ்ஸு வாங்குவேன், நான் இல்லைன்னு சொல்லலை. துணி வாங்குவேன், ட்ரெஸ் வாங்குவேன், நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்குவேன். கொலுசு போட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி சிம்பிள் கொலுசு போட தான் ரொம்ப பிடிக்கும். முத்து வச்சு போட பிடிக்காது, ஏன்னு தெரில, அது பிடிக்காது. அதே மாதிரி ஜுவல்ஸ்லேயும் சரி, செயின்லேயும் சரி, பெரிய பெரிய செயின்லாம் போட பிடிக்காது. என்னென்னா என்கிட்ட கொஞ்சம் தான் சாரீஸ் இருக்கும். என்னென்னு தெரியுமா, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு ஒரு 2-3 டைம் போடுவேன். இது வந்து திமுறோ எதுவுமே கிடையாது, ஆடம்பரமோ எதுவுமே கிடையாது. இது நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கிட்டு நான் நிறைய வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுல ஒரு பெருமையாக அது பண்ணுவாங்க தெரியுமா, ஏகப்பட்டது இருக்கேன் என்கிட்ட வைக்க இடம் இல்லை அப்படின்னு. நான் அப்படி எனக்கு அது பிடிக்காது. 2-3 டைம் போடுவேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது பெருமை கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன். என் மாமா பொண்ணு இருக்கா, அப்புறம் வந்து தங்கச்சிங்க, அப்புறம் வந்து என்னோடய அக்கா பொண்ணு, அப்புறம் தங்கச்சிங்கன்னா யூடியூப்பில் கிடச்சவங்க தான், வேறு யாரும் இல்லை, ரிலேட்டிவில் சொல்லலை. இந்த மாதிரி அதாவது என்னோடய ட்ரெஸ் கொடுத்தா எதுவுமே நினைக்காம, அதில் எதுவுமே இல்லாமல், ஒரு தரக்குறைவாக நினைக்காம யார் வாங்கி போடுவாங்களோ அவங்கள அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு அன்பாக என் மேலே நம்ம அக்கா ட்ரெஸ் அப்படின்னு வாங்கி போடுவாங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருவேன். எனக்கு ட்ரெஸ் சேர்த்து வைக்கிறது பிடிக்காது, நிஜமாக சொல்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து வைக்கணும்னா அந்த வீடே பத்தாது. ஆனால் அவ்வளோ ட்ரெஸ் வாங்குவேன், ஆனால் அவ்வளோத்தையும் நான் வச்சுக்க மாட்டேன். எனக்கு வந்து கொடுத்துருவேன். ஒரு டைம் 2 டைம் 3 டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துருவேன். என்னன்னு தெரியல அப்படி, அதனால் இது காசு வேஸ்ட் பண்ணுறேன், அது திமிரு அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு வச்சுக்க பிடிக்காது, ஆனால் ட்ரெஸ்ஸு வாங்க ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் ட்ரெஸ்ஸு செருப்பு இல்லாமல் இருந்திருக்கோம், ட்ரெஸ் அதிகமாக இல்லாமல் இருந்திருக்கோம். அப்படி எது இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டோமோ அடுத்தவங்க ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கி போட்டிருக்கேன். நிறைய பேர்கிட்ட ட்ரெஸ் வசதியாக இருக்கிறவங்களாம் கொடுத்து அவங்கள்ட்டேருந்து வாங்கி நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி அதனால் ட்ரெஸ் ரொம்ப வாங்குவேன், செப்பல் வாங்குவேன், அப்புறம் வந்து ஹேண்ட்பேக்லாம் வாங்குவேன். அதையெல்லாம் வாங்கினதெல்லாம் வச்சுருந்தா இந்நேரம் வீடு பத்தாது. ஆனால் நான் வந்து கொடுத்துருவேன். வேறு என்ன சொல்ல நினச்சேன், அதுதான். என்கிட்ட ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸு இவ்வளோ, சரியா? அப்புறம் இருங்க, இவ்வளோதான் சாரீ. இந்த மூணு ரேக்கு மட்டும்தான் சாரீ வச்சுருக்கேன், அவ்வளோதான். அடியில் ஃபுல்லாக ப்ளவுசஸ்ஸு. அதுக்கப்புறம் இது 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 மொத்த ட்ரெஸ்ஸு என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா நான் சேர்த்து வைக்க மாட்டேன், எனக்கு சேர்த்து வைக்க பிடிக்காது. செப்பலாக இருக்கட்டும், ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சேர்த்து வைக்க பிடிக்காது. அதனால் ஓகே, நம்ம கோயிலுக்கு போகலாம். நான் கிளம்பிட்டேன், இவ்வளோ தான்.
நான் வந்து ஐலைனர்லாம் இன்றைக்கி போடலை, ஏன்னா நைட்டு ஆகிட்டு, மணி 7 12, இதுக்கு மேலே நம்ம எதுக்கு ஐலைனர் அது இது வேண்டாம். சரி ஓகே, கோயிலுக்கு போகலாம். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். அவ்வளோதான், கிளம்பிட்டேன். இந்த இதான் ஷாலு, இந்த ஷால் போட்டுக்கலாம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நான் போயிட்டு வரேன். பர்ஃப்யூம் சென்ட் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். பண்ணுங்க. கால் கைக்கு வந்து இதான் அப்ளை பண்ணேன். இப்போ தலை ஹேர்பண்ட் மட்டும் எடுத்தாங்க. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. மணி 7:30 மணி ஆக போகுது. அவ்வளோதான், போயிட்டு வந்து பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.